பல்லாவரம் அருகே ஒரே பகுதியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டவர்கள் வாந்தி மற்றும் வயிற்று வலியால் அடுத்தடுத்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர் 13வது வார்டு பகுதியிலும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலைமேடு என்ற பகுதியிலும் இருந்து கடந்த 2 நாட்களாகவே 40க்கும் மேற்பட்ட நபர்கள் வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகள், சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து குற்றம் சாட்டியுள்ள அந்த பகுதி மக்கள் கண்டோன்மெண்ட் சார்பில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதாகவும் அதனை குடித்ததால்தான் இந்த உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக கூறி வந்தனர். இந்த நிலையில்தான் இன்று காலை சென்னை பல்லாவரம் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த 66 வயதான திருவேதி என்ற நபருக்கும், மாங்காடு பகுதியிலிருந்து உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த 42 வயதான மோகனரங்கன் என்ற நபருக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த வழியிலேயே இருவரும் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. தம்பி உடம்பு சரியில்லை சார். நேற்று வாந்தி ஆயிடுச்சு. தண்ணினால இன்னும் பிரச்சனை. நைட்டு கூட்டின்னு வந்தோம் சார். குளுக்கோஸ் போட்டு பவுட்ரு கொடுத்தாங்க. வீட்டுக்கிட்டின்னு போக சொன்னாங்க. நாங்கள் கூட்டின்னு போனோம். நைட்டெல்லாம் ஒன்றும் முடியல. ரொம்ப சீரியஸாக இருந்தான். திரும்பி கூட்டின்னு வந்தோம். 10 மணிக்கு கூட்டின்னு வந்தோம். 11:30க்கெலாம் போயிடுச்சு. போஸ்ட்மார்டம்ன்றாங்க சார். மோகனரங்கன், பல்லாவரம் கண்டோன்மெண்ட். அதெல்லாம் இல்லை சார். வயசு பையன் சார். ரோட்டில் இந்த கண்ணாடி வச்சு பற்ற வைப்பாங்கல்ல சார், வெல்டிங் அந்த வேலை சார். தர வாடகை போட்டு பம்பல் ஜிஹெச் ரோட்டில் செய்கிறேன் சார். கூட பிறந்த அக்கா தான் சார் நான். பொண்ணு ஒரு 10 வயசு பொண்ணு படிக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில். பையன் ஒரு 8 வயசு பையன் சார். அவ்வளோதான் சார். ஒய்ஃபு இப்போது பல்லாவரம் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட போய்க்கிறாங்க சார். பாடி வாங்கணும். ஹாஸ்பிட்டல் என்னன்றாங்க, தண்ணினால தான் இதுவாச்சு. நாங்கள் ரிப்போர்ட்டு ஸ்டேஷனில் கொடுப்பாங்க. கையெழுத்து போட தான் ரிப்போர்ட்டு தெரியுன்றாங்க. மேலே இருக்காங்க சார். ஒரு 3 பேர் இவங்க கூட நின்றுந்தாங்க பாரு சார். 3 பேர் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணினால தான். எங்களுக்கு தண்ணி எப்பவுமே மழை காலம்னா கலராக வரும். மழை காலத்தில் கருப்பாக வரும் சார். மஞ்சளாக வரும். பண்ணாலாம் அங்கே அப்படி தான் சார் வரும். அந்த இடம் ஏரியா மிலிட்ரி ஏரியா சார் அது. பட் என் தம்பிக்குன்னு ஒரு உடல்நிலை சரியில் நைட்டு 11 மணிக்கு வந்தான். என்ன பிரச்சனை கேட்டேன். அதை எனக்கு வாந்தி பேதி ஆயிடுச்சுன்னா நான் இமீடியட்டாக நைட்டு 12:15 மணிக்கு இங்கே அட்மிட் பண்ணுறேன். டெஸ்ட் எடுத்தாங்க. என்ன டெஸ்ட்டு? பல்ஸு, பிபி, 3 டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு ஒரு ட்ரிப்ஸ் ஒன்று போட்டாங்க, ஒரு பாட்டிலு. ஸோ ஒரு பாட்டில் நம்ம ப்ரைவேட்டில் எடுத்தோம்னாக்கா 1 மணி நேரம் ஆகும். இவங்க இமீடியட்டாக ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிட்டாங்க. இவ்வளோ குயிக்காக முடித்து நல்லா இருக்கிறாருங்க, நீங்கள் இட்டுன்னு போங்க. அந்த RO பவுடரில் 4 பேக்கெட்டு கொடுத்துட்டு ஒரு சாப்பிட்ற மணி போகிற ஒரு 6 மாத்திரை கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய்ட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த RO பவுடரை கலக்கி கொடுங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக கலக்கிட்டு தரணும். நானும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் கேட்க தண்ணி. ஒரு லேடி டாக்டரு, ஒரு ஜென்ஸ் டாக்டரு, மற்றபடி சிஸ்டர்ஸ். நான் ஒரு இவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் இட்டுன்னு வந்துக்கிறேன். நான் கேட்குறேன், சிஸ்டர் சாப்பிட்றாங்க, அவங்க பிபி பார்த்த பிறகு தான் நான் பண்ண முடியும். நானும் அதுக்கும் பொறுமையாக தான் இருந்தேன். சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் வெறுத்துக்க முடியாது இல்லையா. வந்துக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. நம்மளுடைய இதை நம்ம சொல்ல முடியாது. ஒருத்து தான் ஆகணும். காப்பாற்றிக்கலாம். அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அவங்க நினச்சிருந்தாக்கா நைட்டு அந்த ட்ரிப்ஸை போட்டு வெடிலர் வச்சு ஆக்சிஜன் வச்சு காப்பாற்றிருக்கலாம். ஸோ உயிரோட விளையாடுறாங்க அவங்க. எங்கள் டாக்டர் கேட்குறாரு, எதனால் நைட்டு அனுப்பிச்சாங்க உங்களை? என்னங்க ட்ரிப்ஸை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆள்தான் என்ன இது? இப்போ எங்கள் பகுதி சேர்ந்தவங்க மேலே அட்மிட் ஆகிறாங்க. சதாசிவம், கார்த்திகேயன், இன்னும் சின்ன குழந்தைங்க எல்லாமே அட்மிட் ஆகிறாங்க. புரியுதுங்களா? இதே சேம் ப்ராப்ளம் வருது. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து எங்கள் தம்பியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க மேலே தப்பா, எங்கள் மேலே தப்பா நம்ம கன்ஃபார்ம் முடியும். யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா. ஆக மொத்தத்தில் முழுக்க வாட்டர் ப்ராப்ளம். நேற்று ஏன் தண்ணி எல்லோ கலர் வந்துச்சு? எவ்வளோ நாள் பழிச்சுன்னு வர தண்ணி நேற்று ஏன் எல்லோ கலர் வந்துச்சு? அந்த வாட்டருக்கு என்கிட்ட சாம்பிள் இருக்குது. பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் லேபில் போயிருக்காங்க. அந்த லேப் டெஸ்ட்டும் வரணும், இங்கேயும் வரணும். அந்த லேப் டெஸ்ட் வந்த பிறகு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுவேன். எங்கள் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாமே இருக்குது.
வந்து கேளுங்க, அதை பார்த்து பேசுங்க. தான் போய் வேலை மேலே உட்காந்த உடனே வாந்தி பேதி இங்கே எடுத்துன்னு வந்தாங்க, மருந்தை கொடுத்து யூரின் வர வச்சுட்டாங்க. தானாக யூரின் போச்சான், யூரின் தானாக போன உடனே இப்போதைக்கு அந்த செத்து போட்டான்ட்டாங்க. நைட்டுருந்து அனுப்பிச்சிக்கிறாங்க. தப்பு தானம்மா. நைட் மோகன ரங்கா 40 வயசு, 42 40. வயசு பையன் மாதிரி இருப்பான், சின்ன பையன் மாதிரி இருப்பான். நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். என்னப்பா பண்ணுறது, எப்பா யாரும் இல்லை, புருஷனை இல்லை, பிள்ளையும் இல்லை, 2 விட்டு போகிறேன். நான் என்னத்தை காப்பாற்றுவேன்? இந்த தண்ணி கொடா தண்ணி தெரியலையே, அதை குடித்தானா நிறைய பேர் இருக்கிறாங்களாமே. அதான் லாஸ்ட் அவன் டீ குடிச்சு தண்ணி குடிப்பான், காஃபி கூட யூஸ் பண்ண மாட்டான். ரொம்ப தண்ணி குடிச்சிட்டு போவான் வேலைக்கு. அவ்வளோதான், லேட்டாக தான் சாப்பிடுவான். 10 மணிக்கு பார்த்தா அங்கேயே கடந்துக்கிறான். பேதி பாந்தி ஆக்கின்னு போய் தூக்கி போட்டாந்துக்கிறாங்க. தூக்கி போட்டுன்னு வந்தால் இங்கே வந்து சாப்பிட்டுக்கு நாங்கள் பார்க்குறோன்னு எமர்ஜென்சியில் வெளியில் போட்டுக்கிறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்டுக்கிறாங்க வீட்டுக்கு. ஒரு உயிரை காப்பாற்றலாம் தான். என்னம்மா ஹாஸ்பிட்டல் இதை சொல்கிறேன். என்ன இந்த மாதிரிலாம் ஒரு எந்த சின்ன பிள்ளைங்க இவ்வளோ குழந்தைங்க சொல்லு, அதுங்க எப்படி அழுது மக்களுக்கு எந்த பதில் சொல்லு? நான் என்ன பதில் போய் சொல்லுவேன்? சொல்லு மாமா. ஏப்பா எப்படிப்பா இது? நாங்கள் சாவுன்னா ஒரு பொண்ணுக்கு இப்போ படிக்குதுப்பா, 5வது படிக்குதுப்பா, இப்போ 6வது அந்த பசங்க நைட்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குதுங்க சொன்னால் அழுதுங்க இருந்ததுங்க. அதுங்களை தூக்காரில் ஒரு பையன் இருக்கிறான், 8 வயசு பையன் இருக்கிறான். சின்ன பையனாக தான் 4வது படிக்கிறான். அந்த பொண்ணு இப்போ தான் 6ஆம் கிளாஸ் போய் இருக்குது. அதிகாரிகளாம் எடுத்து போய் இருக்கிறாங்க, எல்லாம் எடுத்து போய் இருக்கிறாங்க. போட்டு நைட்டு வச்சுருந்துருக்கலாம்பா. நைட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவன் செத்துருக்க மாட்டான்பா. ஏந்து வந்து நடந்தானா, திருப்பும் அப்படியே விழுந்துட்டானான். திருப்பும் விழுந்து பேதி அந்த தானாக இங்கே வந்த பிறகு யூரின் போக ஆரம்பிச்சிருக்கான். வாமிட்டு பேதி தான், வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி குடிச்ச ப்ராப்ளம்ன்றாங்கப்பா. மாமியார்ப்பா, நான் தான் என் பசங்களை வச்சுன்னு பார்த்துக்கிறேன். பொண்ணுங்க தான் இருக்குது. காலையில் தான் இட்டுன்னு வந்தாங்க. பழம் குழா தண்ணி வந்து கொஞ்ச நாளாகவே ரொம்ப கலங்களாக வருது. அதனால் மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகுது. வாந்தி பேதின்ட்டு இப்போ எல்லோரையும் எங்கள் வீட்லேயே ஒரு 4-5 பேர் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த தண்ணியால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு என்ன முடிவு கிடைக்குன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அதிகாரிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கண்ட்ரோல்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால எதுவுமே ஒன்றும் வந்து பண்ணல. அது பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இதே பெரியவங்களுக்கு ஆச்சு, குழந்தைங்களுக்கு எதனா இந்த அண்ணா இருக்குது. மொத்தம் எத்தனை பேர் அட்மிட் ஆகிருப்பாங்க இப்போ? எங்கள் வீட்லேயே எங்கள் அப்பா, என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு, எங்கள் அண்ணன் தம்பி, மொத்தம் 4 பேர். ரொம்ப கலங்களாக வருதா? அப்படி ரொம்ப ரொம்ப கலங்களாக இருக்குது. ஸ்மெல் எதாவது அடிக்குதா தண்ணியில்? ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்குது இப்போ ஃபுல்லாக. எப்பவுமே தண்ணி குழாயில் தான் பிடிச்சி குடிப்போம், கவர்மெண்ட் குழாயில். அது குடிக்கும்போது நேற்று ரொம்ப கலங்களாக வந்துச்சு தண்ணி. அது குடித்ததுனால என் மருமகளுக்கு, பக்கத்து வீட்டில் 3 பேருக்கு எல்லாமே வாந்தி, மயக்கம், பேதி. ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில். அது யாருமே வந்து இது வரைக்கும் எந்த விசுவாசம் பண்ணல. எத்தனை நாள் அந்த பிரச்சனை இருக்குது? எதுவும் சொன்னீங்களா அதிகாரிகள்கிட்ட? இல்லை, இதுவும் சொல்ல. மொத்தம் எத்தனை பேர் அட்மிட் ஆகிருக்காங்கம்மா? எல்லாம் பல்லாவரம் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே அட்மிட் ஆகிருக்காங்க. ஜிஹெச்சில், ப்ரைவேட்டில். எங்கள் வீட்டில் வந்து 4-5 பேர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்ற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பாதிக்கப்பட்ட நபர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சம்பவம் நடந்த பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ததாகவும், அந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் வசித்து வரும் நிலையில் 30 பேருக்கு மட்டுமே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருக்காது என்று தெரிவித்தார். கழிவுநீர் கலந்து குடிநீரில் கலந்துச்சுன்ற மாதிரி சொல்லி வயிற்றுப்போக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஆனால் அது அதாவது குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்துச்சுன்னா அது மொத்த பேருக்கெல்லாம் வந்துருக்காங்க. அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் மேலே பாதிச்சிருப்பாங்க. இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது வந்து அதிகாரிகள் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிட்டு. இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்ம அரசு மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 300-400 பேர் பாதிச்சிருப்பாங்க. எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? எனக்கு வந்த தகவல் இந்த மீனுங்கள்லாம் இப்போ பிடிச்சாங்களா, நேற்று நம்ம கூட விசாரித்தோம். உள்ள முந்தானத்துக்கு இந்த உடம்பு அதாவது உடம்பு சரியாகிறதுக்கு முன்னா மாதம் அப்படின்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இப்போ இன்னும் ஒரு 1 நாள் தெரிஞ்சிடும்.
மேலும் தொடர்ந்து குடிநீர் மாதிரிகள் ஆய்வுக்கு எடுத்து சென்றிருப்பதாகவும் பரிசோதனை முடிந்த பிறகுதான் இதற்கான காரணம் என்ன என்பது தெரியவரும் என்று அவர் கூறினார். இதனை அடுத்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள்தான் தென்படுகிறது என்றும் குடிநீர் மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்து சென்றிருக்கும் நிலையில் கூடிய விரைவில் முடிவு தெரிந்துவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் 6 இடங்களில் மருத்துவ முகாம் போட்டு அந்த பகுதி மக்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்க்கட்சியின் தலைவர் பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே செய்திகளை சொல்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவமனையை பொறுத்தவரை வயிற்றுப்போக்குக்காக இவர்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட தொடங்கியவுடனே நம்முடைய மாண்புமிகு சிறு குறு தொழில் துறையின் அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர், வணக்கத்திற்குரிய மேயர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் விரைந்து வந்து இந்த காலை பார்த்து சென்றிருக்கிறார்கள். திருவீதி வயது 56 மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் உறவினர் வீட்டிற்காக வந்து இங்கே தங்கி இருந்திருக்கிறார் காமராஜர் நகரில். அதேபோல் மோகனரங்கம் வயது 42 அவரும் இந்த 2 பேரும் இறந்த நிலையிலேயே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை விரைந்து நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கான பாதிப்பு என்னவாக இருக்கும் என்று ஆராய்வதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். அந்த பகுதியை சுற்றி சுற்றி ஒரு 6 இடங்களில் மருத்துவ முகாம்கள் போட்டு மக்களுக்கு அங்கேயே போதுமான மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் காலையிலிருந்து இங்கே வந்து அவர்களுக்கு தேவையானவர்களை செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையிலேயே செய்திகளை சொல்வதும் தொடர்ந்து பதட்ட சூழலை உருவாக்குவது மாதிரியான செய்திகளை பதிவிடுவதுமே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாகியுள்ள நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்று தாமோ அன்பரசன் சொன்னதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அப்படி குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றால் அமைச்சரும் திமுகவினரும் அந்த பகுதியில் வழங்கப்படும் குடிநீரை குடிக்க முன்வருவார்களா என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் இறந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கை, குடிநீர் மாதிரியின் ஆய்வு முடிவுகள் வெளியான பின்னரே உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவரும்.